இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு ஒருநாள் போட்டிகள் சமீபத்தில் நடந்து முடிந்தது. இந்த போட்டிகளில் முதல் 2 போட்டிகளில் 11 வீரர்கள் அணியிலிருந்து ஹர்ஷ்தீப் சிங் நீக்கப்பட்டிருந்தார். 3வது ஒருநாள் போட்டியில் அவருக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தது. அதனை சரியாக பயன்படுத்தி மிக முக்கிய 2 விக்கெட்களை எடுத்து அசத்தியிருந்தார். தற்பொழுது சாம்பியன் டிராபிக்கான போட்டிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த போட்டியில் பும்ரா இல்லாத இடத்தில் முகமது ஷமியுடன் இன்னொரு வேகப்பந்து வீச்சாளர் யார் என அனைவரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இங்கிலாந்து இடையிலான முதல் 2 ஒருநாள் போட்டிகளில் ராணாவிற்கு இடம் கிடைத்தது. அவர் பவர் பிளேவில் சரியாக செயல்படவில்லை. 3வது ஒருநாள் போட்டியில் ஹர்ஷ்தீப் சிங் கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் சமீபத்தில் முன்னாள் இந்திய அணி வீரர் சுரேஷ் ரெய்னா பேட்டி கொடுத்திருந்தார். அதில் சாம்பியன் டிராபி போட்டியில் 11 அணி வீரர்கள் இடத்தில் ஹர்ஷ்தீப் சிங்கிற்கு இடம் கொடுக்க வேண்டும். அவர் ஆட்டத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். இவருக்கு 3 ஒருநாள் போட்டிகளிலும் வாய்ப்பு கொடுத்திருந்தால் சிறப்பாக விளையாடி இருப்பார் எனவும் கூறியிருக்கிறார். பவர் பிளேவில் ஷமியை விட ஹர்ஷ்தீப் சிங் சிறப்பாக பந்து வீசுவார். அவர் இந்திய அணிக்கு முக்கிய துரும்பு சீட்டாக இருப்பார் என கூறியிருக்கின்றனர். மேலும் இதுவரை 2 வேகப்பந்து வீச்சாளர்கள் முடிவு செய்யவில்லை என கூறப்படுகிறது. போட்டியின் இறுதியில்தான் வீரர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.